2026 தேர்தல் ஒரு வருட காலம் இருக்கு அப்படின்னாலும் இப்ப எத்தனை முனை போட்டி வரப்போகிறது அப்படிங்கிறதும் ஒரு ஆர்வமாகவே இருக்கு. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேனா அவர் தனியா இருப்பாரா, அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி வருமா, அப்ப 4 முனை போட்டியாக மாறுமா, இது யாருக்கு சாதகமா, இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு உங்க ஆர்வத்தை குறைச்சிக்கங்கன்னு நான் சொல்லுவேன். இப்ப எல்லாம் ரொம்ப ஆர்வப்படாதீங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கும். அதிமுக அதாவது பிஜேபி மேல வார்த்தையவே யூஸ் பண்ண மாட்டார், மோடிங்கிற வார்த்தையவே சொல்ல மாட்டார்னு சொன்ன பிறகு 2 தடவை பேரை சொல்றாரு. எனக்கெல்லாம் தைரியம் இருக்கு, மோடிஜி தமிழ்நாட்டு அலர்ஜியா பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்றேன்றார். திமுக மேல காட்டுற அந்த வேகம் இருக்குல்ல, ஆளுங்கட்சிங்கிறனால எதிர்க்கிறோங்கிற அந்த நியாயமான பார்வை தவிர்த்துட்டு பார்த்தா 2 பேரும் சரியில்லைன்னு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்க. அதிமுக பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதே இல்லை. எந்த அதிமுக? மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக சொல்லப்படுகிற அதிமுக பற்றி வாயே திறக்க மாட்டார் விஜய். இவர் எப்படி ஊழல் ஒழிப்பார்? அந்த அதிமுக அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க, சார்ஜ் ஷீட் போட்டீங்க, ஏன் ட்ரையல் தொடங்கலை? எதற்காக உங்கள் மௌனம்? உங்களுடைய கள்ள கூட்டணி தான் காரணமானு அன்னைக்கு பொதுக்குழுல பேசியிருக்க வேண்டிய விஜய் ஏன் வாய் மூடி மௌனியா இருந்தார்? நீங்க சொல்ற இபிஎஸ் வந்ததுக்கு பிறகான அதிமுகவை சொல்றீங்களா? அதிமுக தான் கடந்த கால அதிமுக அரசு, கடந்த ஆட்சின்னா அதானுங்க எடப்பாடி தலைமையிலான. பொதுவா அதிமுகவை ஜெயலலிதாவை புகழ்றாங்க. ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை தான், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 3 நாள்ல உள்ள தள்ளுவேன்னார் ஒருத்தரை பத்தி. கொடநாடு வழக்கில் 3 மாசத்துல உண்மையை கண்டுபிடிப்பேன்னார். ஒன்றுமே செய்யல. சார்ஜ் ஷீட் போட்டு கூட ட்ரையலை தொடங்க மாட்டார். கிட்டத்தட்ட 5 முன்னாள் அமைச்சர்கள் பாதுகாக்கிறார். எடப்பாடியை முழுமையா பாதுகாக்கிறார் ஸ்டாலின். தூசி கூட விளையாட மாட்டார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. போடுங்க நான் சொல்லி நீங்க சொன்னீங்க, நான் சும்மா விட மாட்டேன்னு. அப்படியெல்லாம் சொன்ன முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இன்னைக்கு விஜய் பேசினாரா? அந்த வார்த்தையை 3 வார்த்தையை சொல்லி கொடநாடு வழக்கில் ஏன் மௌனமா இருக்கேன்னு கேட்டிருக்கணுமா கூடாதா? அதுதான் நேர்மையான அரசியல். 2 பேரும் சரியில்லைன்னு தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன விஜய் கிட்ட இதை கேட்குற உரிமை எனக்கு இருக்கு. எதுக்காக அதிமுக நோக்கி மௌனமா இருக்கீங்க? அப்போ இங்கே துண்டு போட்டு வச்சிருக்கீங்களா? அப்போ தேர்தல் அரசியலுக்காக சில சமரசங்களுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அதுதான் ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி பண்ணுற வேலை. அதில் இருக்க நியாயத்தை நான் ஒத்துக்குவேன். நீங்கள் நேர்மையான அரசியலை விரும்புகிறவராச்சே, மாற்று அரசியலை விரும்புகிறவராச்சே, எதுக்காக துண்டு போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய நேர்மையற்ற செயலை மக்கள்கிட்ட கொண்டாந்து காட்டுறீங்க?